மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட அணிஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். லதா ரஜினிகாந்த் அவர்கள் தாவேகாக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ரஜினி ரசிகர்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம். இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்களா இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிதான் இது ஆரம்பிக்கப்பட்டதா, இல்லை தாவேகாக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா, இது அடுத்தது எலெக்ஷனை நோக்கி இந்த கட்சி வருமா இல்லையா? ரஜினி கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வருது. இப்போ நிஜமாவே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? லாரன்ஸ் எந்த கட்சிக்கு போறார் சார்? இல்லை, இப்போ லதா ரஜினிகாந்த் மேடம் அவர்கள் மக்கள் மேடை அப்படிங்கிற அது கட்சியில் இயக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்க சமீபத்தில். ஆனால் சில கேள்விகள் திடீர்னு வர ஆரம்பிச்சது. ஏன்னா இத்தனை வருடங்களாக இல்லாமல் திடீர்னு ஏன் இப்போ மக்கள் மேடை ஆரம்பித்து திடீர்னு ஒரு குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் படம் பேசும்போது ரஜினி சாரே வரல, லதா ரஜினிகாந்த் மேடம் எதுக்கு வர்றாங்க இந்த நேரத்தில் அப்படிங்கும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வருது. ஆனால் இங்கே என்னென்னா மக்கள் மேடை எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நாட்டு நலன் கருதியும் மக்களுக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும், மக்கள் நலன் முக்கியம், அவர்கள் மேம்பாட்டுக்காக வர்றங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க. அப்போது எல்லா பேருமே ஆதரவு தரதுக்கும் மக்கள் பற்றி பேசுகிறதுக்கும் யார் யார் வரணும்னு நினைக்கிறோம் உங்கள் மனசில் என்ன இருக்கோ இங்கே மக்களுடைய ஒன்றா சேர்ந்துருங்க, நம்ம ஒன்றா குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ திடீர்னு பேசும்போது தான் இங்கே நிறைய கேள்விகள் நிறைய வர ஆரம்பிச்சது. அப்போது கடந்த ஒரு 10 வருடங்களாக, அதுக்கு மேலே எடுத்தாலும் வச்சுங்களேன், கடந்த 10 வருடங்களாக எதை சம்மந்தமே அவங்க பேசுனதில்லை. அரசியல்னால் அவங்களுக்கு ஒன்றும் சரியாக அவ்வளோவா தெரியாத மாதிரி கொஞ்சம் விலையே இருந்த ஒரு பீரியடும் இருந்தது. ரஜினி சார் அரசியலுக்கு நடிக்கும் கூட இவங்க எதுவுமே உள்ளுக்குள்ளே வரலை. அப்போது அப்படி இருந்தவர்கள் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சமயம் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவும் வச்சுங்க, இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்லிக்கலாம், நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்களுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கல, ஆதரவாகவும் குரல் கொடுக்கல. பட் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட கடந்த முறை ஒரு பெண் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமாக எந்த விதமான குரலும் இங்கே கொடுக்கல. பட் அப்போல்லாம் எதையுமே பேசாதவர்கள் இப்போ திடீர்னு மக்கள் மேடை ஒன்று ஆரம்பித்து பெண்களுடைய அந்த நலன் ரொம்ப முக்கியம், மக்களுக்கு நான் நல்லது செய்யணும், ஆதரவு தரணும் அப்படிங்கிற இயக்கத்தை ஒன்று ஆரம்பித்து போகிறது மாதிரி வரும்போது இங்கே தான் எதற்கு வருதுன்னா, டிவிகே ஆட்சிக்கு ஒரு 30 நாள் மேலே ஆயிடுச்சு. அப்போது திடீர்னு மக்கள் மேடை உருவாகுது அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் முதலமைச்சராக பதவியேற்று ஆட்சி ஒரு பக்கம் சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு எல்லாருடைய கருத்தாக தான் இருக்குது. நம்ம கருத்தில் ஒட்டுமொத்த கருத்து, அவருக்கு எதிர்கட்சியாளர்களுடைய கருத்து அதுதான். ஆனால் இங்கே லதா ரஜினிகாந்த் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்படும் போது இந்த மக்கள் மேடை எதை நோக்கி அப்படிங்கிற கேள்வி வருது. அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது, இத்தனை தான் நீங்கள் வராமல் இப்போ உடைய நோக்கம் என்ன? இல்லை, நான் முன்னாடியே இருந்தேங்க, முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கேங்க, பண்ணியிருக்கேங்கன்றாங்க. அப்போது யாருக்கு என்ன பண்ணாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன விஷயங்கிற அந்த ஒரு சார்ட் யாருக்குமே தெரியல. 2 இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அப்போது இது வரைக்குமே மக்கள் மத்தியில் தெரியல ஒரு விஷயம். அப்போ இந்த நேரத்தில் அவர்கள் வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் என்னென்னா அவர் முக்கியமாக சொல்கிறது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்கிறாங்க. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் உருவாகிற மாதிரி வருது. டிவிகேனுடைய அரசை கேள்வி கேட்கணும், அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு கேள்வி கூட அவர் கடந்து போகிறாங்க, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் சொல்ல விரும்பலாங்க. அப்போது மக்கள் மேடை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அங்கே என்ன சொல்கிறாங்க, பல வருடங்கள் இருந்தால் கூட இப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் மக்கள் மேடை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வருது. இப்போ ரஜினிகாந்த் சாரோட ஆசீர்வாதத்தோடு வந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் உள்ளே வந்தாங்க, சேர்ந்தாங்க, ரஜினி ரசிகர்களை தவிர. பட் ஏதோ ஒரு இயக்கத்தில் போகணும்னு நினச்சவங்க கூட நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அப்போ திடீர்னு அவர் ஒரு விளக்கம் ரஜினி சார் கொடுத்துட்டு கட்சியை கலைச்சிட்டு போயிட்டாங்க. போகும்போது பார்த்தோம்னா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க சேர்ந்தவங்க எல்லாமே, ரசிகரே ரொம்ப ஷாக் ஆச்சு. இத்தனை வருடங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம், செஞ்சிட்ருக்கோம், ரஜினி சார் வரேன்னு சொன்னார், வந்தோம். ஏன்னா இங்கே ராவேந்திரா மண்டபத்திலே பார்த்தோம்னா மாவட்ட செயல் அத்தனை பேர் கூப்பிட்டு சந்தித்து பரபரப்பாக போயிட்டு இருந்தது. நிறைய விஷயங்கள், நிறைய 2-3 பேரை உள்ளே இணைச்சி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும். திடீர்னு கட்சியை கலைச்சது பிறகு தான் ஒன்றுமே புரியல, ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க, சேர்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி, ஒன்றுமே புரியல, கண் கலங்கின விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். பட்டு அவர்கள் இல்லை, இனிமேல் கட்சிக்கிட்ட விளக்கத்தூர் போனதுக்கு பேர் வழி இல்லாமல் அதான் ரஜினி ரசிகர்கள் உட்பட நிறைய பேர் பல கட்சிகளுக்கு போய் அங்கங்கே சேர்ந்துட்டாங்க. இதில் குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களே டிவி கேள்வி நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க.
ஒரு ரசிகர் வந்து கிட்டத்தட்ட 45 வருடமாக நான் வந்து ரஜினி ரசிகராக நான் இருந்தேன் நான் அப்படின்னு மேடையிலேயே ஒரு விஷயத்தை நம்ம பேசுனதை நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் இப்போ வந்து லதா மேடம் அவர்கள் இன்டர்வியூ இப்போ சமீபத்தில் கொடுக்கும்போது கூட அதில் ஒரு ரசிகர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து போட்டிருக்கார், பதிவு பண்ணியிருக்கார். இந்த நேரத்தில் நீங்கள் மக்கள் மேடையை வந்து ஆரம்பிச்சிட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ரஜினி சாருடைய கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக ரசிகராக இருக்கேன் நான். ஆனால் இந்த முறை வந்து நான் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன், அவருடைய இது சிறப்பாக இருக்குன்னு மாதிரி அவருடைய கருத்துக்கள் வேற பதிவு பண்ணியிருக்கார். இப்போ இவர்கள் வருவது வந்து யாருக்குமே பிடிக்கலை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத்தனை வருடங்களாக வராமல் இப்போ எதற்கு வந்தாங்கன்ற மிகப்பெரிய கேள்வி வந்து ரஜினி ரசிகர்கள்கிட்டே இருக்கு. ரஜினி அவர்கள் ஆரம்பித்து வரல போயிட்டாங்க, வேற எல்லாமே கட்சியில் போயிட்டாங்க, டிவிக்குள்ளேயே சேர்ந்துட்டாங்க. இனி நான் வந்து அரசியலே பேச மாட்டேன், எந்த அரசியலையும் நான் கிடையாதுன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாரு ரஜினி சார். பட் இந்த நேரத்தில் தான் இவங்க மக்கள் மேடை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ரஜினி அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் ஒதுங்கி போயிட்டாங்க, எந்த கட்சிக்கு ஆதரவு இல்லைட்டாங்க, பேச மாட்டேன்ட்டாங்க. இவர்கள் வந்து டக்குன்னு ஆரம்பிக்கும் போது ரஜினியுடைய ஆசீர்வாதம் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ இப்போ ரஜினி சார் வந்து ஆதரவு இல்லை அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டார். ஆனால் இங்கே என்னன்னா, அதை இப்போ வந்து நடந்து முடிந்த தேர்தலுக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்சிக்கு ஆதரவாக வந்து சில நிமிடங்கள் வந்து பேசின ஒரு வீடியோ வந்து பரபரப்பாக வந்தது. அது விளம்பரமாகவும் வந்து எல்லா சேனல்லையும் சோசியல் மீடியா வந்த விஷயம் வந்தது. அப்போ இதை ரஜினி ரசிகர்களுக்கு பாதி பேருக்கும் இது பிடிக்கல. என்ன சார் வந்து அதாவது ஒரு சார்பாக ஒன்று டக்குன்னு பேசுகிறாரே அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அது அது வந்து அப்படியே வந்துன்னு வச்சிங்களேன். ஆனால் நடந்து முடிய தேர்தலுக்கு பிறகு மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க. இங்கே தமிழக முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் வாய்ப்புகள் நிறையா வருது. இந்த மிடில் வேற ஒரு விஷயம் ட்ராவல் ஆகுது. இப்போ டிஎம்கேக்கும் அண்ணா டிஎம்கேக்கும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பரபரப்பாக தகவல்படுது. ஒரு 5 நாள் அலக்கழித்து மிகப்பெரிய ஒரு நாட்டு மக்களே குழப்பம் ஏற்படுச்சு. பட் இதற்கு ஒரு காரணம் வந்து ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அங்கே தான் அவர் டக்குன்னு யோசிக்கிறார், என்னடா இது அப்படின்னு. அப்போ இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு மைண்ட் செட் ஆகிறார். ஆனால் நிறைய பேர் வந்து இதுக்கு ஒரு பதிலே சொல்லியிருக்க வேணாங்கிற தகவல் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன, ரஜினி சார் உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏன்னா அரசியலில் பேச மாட்டேன்ட்டார், வரமாட்டேன்ட்டார், ஆதரவு இல்லைன்ட்டார். ஆனால் ஒரு கட்சிக்கு வந்து சில நிமிடங்கள் பேசின ஒரு வீடியோ போயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முதலமைச்சராகவும் இந்த 2 பேர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க தகவலும் போது இது காரணம் வந்து ரஜினி சாருங்கிற ஒரு தகவல் பண்ணணும்னா அவர்னால வந்து இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ப்ரெஸ் மீட்டில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அவர் சில விளக்கங்கள் கொடுக்கும்போது தான் எனக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சரை வந்ததை பற்றி என்னுடைய எந்த இதுவுமே கிடையாதுங்க, மக்கள் கொடுத்த ஆதரவு அது. பட் எனக்கு வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் எனக்கு என்ன பொறாமை இருக்குது, எனக்கு எந்த பொறாமையுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. சிலர்கள் கேட்கப்படுது, சில கேள்வி பதில் சொல்லிட்டு நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு நேராக ஊட்டிக்கு போயிட்டாங்க. ஊட்டிக்கு போய் அவருடைய பயோபிக் எழுதுறதுக்கு போயிட்டார். இங்கே போயிட்டு அங்கே ஒரு ரிப்போர்ட்டரை வச்சு எல்லாம் எழுதிட்டு இருந்த ஒரு சம்பவம். பட் இங்கே வந்து இதற்கு பிறகு தான் இங்கே டக்குன்னு லதா ரஜினி அவர்கள் வந்து இந்த மக்கள் மேடையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கே ஒரு மேட்ரு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. ரஜினி சாருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டாரு கட்சிக்கு வான்னு சொல்லி, நான் வரல சார்ன்னு சொல்லிட்டேன், சூழ்நிலை சரியில்லைன்னு. அப்போ எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. இப்போ கட்சின்னு ஆரம்பிக்கிறது அவருடைய பிளெஸ்ஸிங் இல்லைங்கிற விஷயத்த அவர் ஒன்று விஷயத்த சொல்கிறார். மிகப்பெரிய ஒரு குழப்பம் இந்த பக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 30 நாளைக்கு பிறகு போகும்போது பார்த்தோன்னா மக்கள் மேடை உருவாகுது. ஒரு பொருக்கம் பார்த்தா இவர் மக்கள் இயக்கம் ஒன்று உருவாகுது. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு பக்கம் வந்து சேர போகிறாங்களா அளவுக்கு இப்போ பேசப்பட்டிருக்கிற பொருளாக சர்ச்சையாக மாறி இருக்கு. இது எல்லாமே இந்த ரஜினி சாரோட நாலேஜுக்கு போகுது. ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து நான் இவரோட ஆசீர்வாதம் வரேன்னு சொல்கிறாரு. மக்கள் மேடை ஆரம்பிச்சதே ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிச்சேன்னு சொல்லி லதா மேடம் சொல்கிறாங்க. இவருக்கு மிகப்பெரிய திரும்பி ஒரு குழப்பம் ரஜினி சாருக்கு வருது. அப்போது நம்மளை வச்சு மிகப்பெரிய ஒரு காயினத்தை கொண்டு போகிறாங்கன்ற அப்படிங்கிறது தான் நேராக வந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்து கொடுத்தார். அது அகில இந்திய ரஜினி ரசிகர் மன்றத்தின் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கும்போது தான் இனி எந்த கட்சியுமே பார்த்தா யாருமே என்னுடைய ஃபோட்டோவை பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய பேரை பயன்படுத்தக்கூடாது, மொத்தத்தில் என் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் பயன்படுத்தக்கூடாது அப்படி தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு அறிக்கையை ஒன்று கொடுக்குறாரு. இப்போ இங்கே மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகுது அண்ணாமலை அவர்களுக்கும் லதா ரஜினி அவர்களுக்குமே. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, அப்போ அவர் வந்து மக்கள் மேடை ரஜினி சார் ஆசீர்வாதத்தோடு தான் ஆரம்பிச்சேன்னு இவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அண்ணாமலை ஒரு சிக்கல் உருவாயிடுச்சு அவருக்கு. இனிமேல் ரஜினி சார் பேர் எடுக்க முடியாது, ஃபோட்டோ. ஏன்னா இது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வருங்கால முதல்வர்கள்லாம் ரஜினி சார் அண்ணாமலை ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ போஸ்டர்லாம் அடிச்சு விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதெல்லாம் அவருடைய இருந்த போது இப்போ ஏற்கனவே மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. விஜய் அவர் முதலமைச்சர் பிறகு தேவையில்லாமல் ரஜினி சார் பேர் அடிபடுது. இந்த நேரத்தில் இவங்க 2 பேர் ஆரம்பிச்சுட்டா உண்மையிலேயே வந்து அவருக்கு எதிராக தான் ரஜினி சார் சொல்லி ஆரம்பிக்கிறது மாதிரியான ஒரு தகவல் வந்து பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிச்சு. இதற்கு முற்றுப்புள்ளி வச்சு தான் இந்த ஒரு அறிக்கையை விட்டார். இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன செய்யறதுன்னு ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னா, இப்போ இந்த ரஜினி சொன்ன அறிக்கை வந்து லதா மேடத்துக்கு தான் பொருந்தும். இப்போ அவரும் வந்து ரஜினி சார் பேரையும் ரஜினி சாருடைய புகைப்படத்தையும் அவரும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அவருடைய பிளான் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ அதில் ஒட்டு மொத்தமாக ரஜினி ரசிகர்கள் அனைத்து பேருமே வந்து இவர் இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு போகிறது மாதிரியும் ஒரு விஷயம் வருது. இப்போ அவருடைய ரசிகர்களுடைய வாக்குகளை பூரா நம்ம வாங்கி ஒட்டு மொத்தமாக வரலாம். ஏன்னா நிறைய ரசிகர்களுடைய எல்லாம் ஸ்பிரிட் ஆகி போயிட்டாங்க, அந்தந்த கட்சிக்கு போயிட்டாங்க. சில பேர் விஜய் கட்சியிலையும் போயிட்டாங்க ஒரு வழி இல்லாமல். ஆனால் அவருடைய எதிர்காலம் என்ன ஒரு கேள்விக்குரிய இனிமேல் அரசியல் கட்சி வரமாட்டேன்னு சொன்னது விளைவாக தான் போனாங்க, வந்திருந்தால் போயிருக்க மாட்டாங்க. பட் அந்த ரஜினி ரசிகர்கள் வந்து சிதறடிக்கக்கூடாது, நமக்கு மட்டுமே வரன்ற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்கன்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ உண்மையாக இருக்குது. அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூலேயும் அவர் பேசப்படும்போது நிறைய கேள்விகளுக்கு மறுப்பு தெரிவித்து போனாங்க. இப்போ அண்ணாமலை சிக்கல், லதா ரஜினி என்ன பண்ண போகிறாங்க, புகைப்படத்தை யூஸ் பண்ண போகிறாங்களா பண்ண மாட்டாங்களா, இனி போக போக தான் நமக்கு அந்த விஷயம் தெரிய வரும் சார். இதை ஆனால் இங்கே ரஜினி சார் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை வந்து கொடுத்தாங்கன்னா சிறப்பாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு விளக்கம், இது யாராருக்கு பொருந்தும் பொருந்தாது. இப்போ லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் இந்த விஷயம், அதுதான் உண்மை. இப்போ அவர் வந்து டோட்டலாக உள்ள கொடுத்துட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து ஒரு மக்கள் கூட இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அவங்க ட்ராவல் பண்ணி போவாங்க. ரஜினி சார் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற விஷயம் இனி போக போக தான் நமக்கு தெரிய வரும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சேனல் சொல்லியிருக்கோம். நம்ம வரட்டும், ரொம்ப சந்தோஷம். ஆனால் சோசியல் நல்லா ஒர்க்கர், அவர் சமூக அக்கறை கொண்டவர், நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம். பட் யாருக்கு அரசியலுக்கு வந்தாங்கன்னா யார்கிட்ட போய் சேருவாருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அவரும் பாருங்க இதே நேரத்தில் உள்ளே வர்றதா ஒரு தகவல், மக்கள் மேடை மக்களுக்கு வந்த பிறகு அவரும் உள்ளே வரைகிறார். அப்போ அவர் யார் கூட போவார்? இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து விஜய்க்கு இங்கே எதிராக ஒரு கூட்டணி உருவாகுதா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த விஷயம் பேசப்படுது. அவர் 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு ஷூட்டிங் இருக்குது, நான் 11ஆம் தேதி கொடுப்பேன் அப்படின்றாரு. பாரதி ராஜா அவருடைய மறைவுக்கு பிறகு கொடுக்கல. கொஞ்சம் விளக்கத்தை கொடுக்கும்போது பார்த்தா சரி அன்றைக்கி சொல்லிடுவாருன்னு முடிவு பண்ணும்போது அங்கே ஒரு சின்ன குழப்பத்தை அவர் ஏற்படுத்திட்டு போனார். ஏற்கனவே குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை அவர் வந்து நான் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் வருவேன், உங்களுக்கு அடுத்த இதில் நான் சொல்லிடுறேன்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டார். சரி ஓகே, எல்லாம் யோசித்து வரட்டும். 2வது வீடியோ விடுறாரு. அந்த வீடியோ தான் ஏன் விட்டாருன்னு இப்போ நான் கேட்குறேன். அது தேவையே இல்லாத வீடியோ. அது எந்த ஆணியுமே பிடுங்க வேணான்றது மாதிரி 2வது இன்டர்வியூ வந்து அவர் வந்து சொல்லியிருக்கவே வேணாம். சரி அப்போயாவது அந்த கட்சிக்கு வந்துடுவார், நான் இதில் சேர போகிறேன் அப்படின்னு விஷயத்த சொல்லுவார்னு பார்த்தா ஃபஸ்ட் இன்டர்வியூவாக தேவையில்லை. 2வது இன்டர்வியூவில் பார்த்தா அப்படின்னோம்னா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டார். அங்கே வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியை பற்றி ஒரு கேள்வி வருது, அவங்க தற்கூறிகள் அப்படிங்கிற விஷயம் வருது. தற்கூரி இல்லை, அம்புக்குறி அவர்கள் மலையை உடைச்சிட்டு போவாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் சொல்லிட்டார். எப்போ நீங்கள் உள்ளே வர போகிறீங்க, அரசியல் கட்சியில் யாரோட சேர போகிறீங்க போது பொறுத்துருங்க நான் சொல்லுவேன்னு சொல்கிறார். இது எதுக்கு பொறுக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் ஒரு மேடை அமைச்சு மக்களை கூப்பிட்டு, அவர் ஏற்கனவே மக்களை கருத்து கேட்டார், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. திரும்பி மக்களை பூரா கூப்பிட்டு, ரசிகர்களை பூரா கூப்பிட்டு, முன்னாடி எல்லாம் உட்கார வச்சு, அம்மா மேடையில் உட்கார வச்சு, அப்போ தான் நான் சொல்லுவேன்னு சொல்லி, இது எதுக்கு? இது தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க கூட பரவாயில்ல. இது ஒரு அரசியலுக்குள்ளே தான் வர்றீங்க, ஒரு கட்சியில் நீங்கள் சேர போகிறதா ஒரு தகவல், யாரோட போக போகிறீங்க, அது சர்ப்ரைஸாக வச்சுருக்காரு. சர்ப்ரைஸ் தேவையில்லை. அவருடைய இமேஜ் வந்து கொஞ்சம் காலியாகிடுச்சு 2வது இன்டர்வியூவில். இங்கே தற்கொலைன்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவருடைய ஆட்சி அப்படி சிறப்பாக நடைபெற்று இருக்கு, விஜய் அவரோட ஆட்சின்னு கேட்கும்போது அங்கே ஜென்ரலாக வந்து ஏதோ ஒன்று அப்படி சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம் அவர். அது ஒரு வாடகை வீட்டுக்கு போகும்போது வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ரைட் ஓகே. அந்த தெருநாய்களை பற்றி ஒரு மேட்ரு ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே தான் மிகப்பெரிய சர்ச்சை உருவாது. இந்த தெருநாய் யார்? பிஸ்கட்டையும் பிரியாணியும் போட்டால் போதும், வாலாட்டிக்கிட்டு எல்லாம் அவர் மக்களை நோக்கி சொல்கிறாரா, இல்லை விஜய் அவர்களே விமர்சனம் செய்கிற அரசியல் கட்சியை சொல்கிறாரா, இல்லை மொத்தமாக அரசியல் கட்சிகளையும் சேர்ந்து தான் அப்படி சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு 1 to 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 to 3 எதுங்கிறத அவர் தெளிவாக சொல்லணும். ஆனால் ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்கார், நான் சொன்னது இதுன்னு ஓகே. ஆனால் இன்னும் ஒரு விளக்கம், தெளிவான விளக்கம் கொடுத்தா சிறப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேட்ரு தேவையில்லை. நீங்கள் வீடு வாடகை வரைக்கும் போகிறீங்க, சரிங்க, செட் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகணும், அது நியாயமானது. இந்த திருநாய் மேட்ரு எதுக்கு இழுத்தான்னு தெரியல. போகிற போக்கில் வந்து சுத்த விட்டால் தமிழ்நாடு பூரா இப்போ பெரிய இஷ்யூவாகி பிரச்சனையாக போயிட்டுருக்காத. பட் இங்கே இனிமேல் வந்து லாரன்ஸ் அரசியலுக்கு வந்தாலும் எடுபடாதுங்கிறது தெரியல. இப்போ டோட்டலாக அதில் வந்து அவர் இமேஜ் அவரே வந்து டோட்டலாக காலி பண்ணிட்டார். இன்னொரு விஷயம்னு சொல்லிக்கல விரும்புகிறேன்,
இங்கே ரஜினி சாருடைய முழு ஆசீர்வாதத்தோட தான் நான் உள்ளே வருவேன்னு சொல்கிறேன். ரைட், ஓகே, நல்ல விஷயம், தப்பு இல்லை. அதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டே நிறைய வேலை பண்ணுவாராங்க. அப்போது ரஜினி சார் படம் ஒர்க் பண்ணும்போது இவர் வந்து ஒர்க் பண்ணுறார். அப்போ இதை பார்த்துட்டு தான் ரஜினி சார் வந்து ஒரு வாய்ப்பை தர்றாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்னால வந்தேன் அப்படிங்கிற விஷயம் ஆசீர்வாதத்தோடு சொல்கிறார் இல்லையா? அப்போ அது என்ன ஆசீர்வாதங்கிறது நம்ம சொல்லணும். அப்போ ரஜினி சார்லாம் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்றார். ஓகே, நல்ல விஷயம். ஆனால் இங்கே தான் ஒரு சிக்கல் உருவாயிருக்கு. இப்போ டிவிக்குள்ளே போவார், விஜய் அவருடைய கட்சியில் போவாருன்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோடு நான் போவேன்னு வந்தால் இங்கே அவருக்கு அவரே வந்து நடுவில் ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டிட்டார். இப்போ பள்ளத்தை தாண்டி வரணும், மிகப்பெரிய சிக்கல் உருவாயிடுச்சு. நான் டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்வர்களுக்கு புரியும் இது. அதனால் லாரன்ஸுடைய அரசியல் வாழ்க்கை இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாஸ்டர் மகேந்திரன் தேவையில்லாமல் ஆப்பு வந்து அவருக்கு அவரே வச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். என்னன்னா, இந்த கரண்ட் மேட்ரு இப்போ தமிழகத்தில் தலை விரிச்சாடுது, பேயாட்டாடுது. கரண்ட் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளே நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். கரண்ட் ஏன் கட்டாது, எதனால் பண்ணுறாங்க, யார் யார் பண்ணிகிட்டு இருக்கான்னு விஷயத்த. இங்கே எதனால் கட்டாது, ஏன் யார் கட் பண்ணுறேன்னாங்கிற விஷயத்த மாஸ்டர் மகேந்திரன் சொல்லியிருந்தாருன்னா சிறப்பாக இருந்திருக்கும். அதான் போய் நீங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டால் கரண்ட் வந்துருமா, 6 மாதம் பொறுத்திருக்க மாட்டிங்களா, கரண்ட் இல்லாமல் இருக்க மாட்டிங்களா, இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லையா நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்களை ஒரு கேள்வி கேட்டு அவங்களே நொந்து நூலாக போயிருக்காங்க. கரண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு உன் வீட்டில் இதில் வந்து என்னென்னா சோலார் வேணுன்றார். இது கொச்சின் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணி நானும் கொச்சின் போயிருக்கேன், ஃப்ளைட்டில் போயிருக்கேன், கொச்சின் ஏர்போர்ட்டை பார்த்துருக்கேன். ஏசியாவிலே பிக்கஸ்ட்டு ஏரோட்ராம் அது எல்லாம் ஓகே, ஃபுல் சோலார் சிஸ்டம். ரைட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். பட் இங்கே எல்லா வீட்லேயும் சோலார் வாங்கி வச்சுங்க அப்படின்ற. சரி, சோலார் வாங்க வந்து ஒரு 3 லட்ச ரூபா எல்லா வீட்டுக்கு கொடுப்பாரு மகேந்திரன். நான் கேட்குறேன், பேசுகிற அசால்ட்டாக பேசிட்டு போயிட்டார். வேணுமா கரண்ட் எங்கள் வீட்டில் எடுத்துங்கன்றார். இப்போ கேட்டோம்னா கரண்ட் என் வீட்டில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணணும். அப்போ உனக்கு வேண்டாமா? ஒரு 3 நாள் கரண்ட் இல்லாமல் போயிறேன். ஸோ இன்வெர்டர் யூபிஎஸ் இல்லாமல் நீ ஒரு 3 நாள் கரண்ட் இல்லாமல் தூங்கி பாருங்கள், மகேந்திரன் தூங்குவாரா? தேவையில்லாமல் வந்து அவர் ஒரு விஷயத்தை பேசி விஜய் அவர்கள் ஆதரித்து பேசுகிறாரு, உள்குத்தி பேசுகிறாருன்னு ஒன்றும் புரியல. அவர் தேவையில்லாமல் அந்த ஒரு மேட்டரை பண்ணி இப்போ அது வந்து நான் ஒரு கண்ணோட்டத்தில் சொன்னேன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்குறாரு. ஆனால் இங்கே நாட்டு நடப்புகளில் மிகப்பெரிய பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை. அதுவே வந்து அமைச்சர் நிர்மல்குமார் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டு மின்கட்டு வராமல் இருக்குன்னு பாடுபட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் மகேந்திரன் சொன்னது அவர் மாஸ்டராகவே தான் இருக்கார், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு மகேந்திரன் இருக்காருன்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சார். அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் போகும்போது இதையும் தாண்டி விஜய் அவர்களுடைய நிறைய விஷயங்கள் இப்போ வெள்ளை அறிக்கையை ஒன்று விட்டு அது சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இப்போ வந்து என்னென்ன எவ்வளோ நமக்கு தேவைப்படுது, எவ்வளோ வந்து வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுது, எத்தனை லட்சம் கோடிகள் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ கஜானா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, மக்களுக்கு இவ்வளோ செய்யணும்னா இவ்வளோ விஷயம் நடக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய அந்த ஒரு இதில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்போ நாளை இன்றைக்கும் நேற்று இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபை எம்எல்ஏகளுடைய பயிற்சி முகாம் நடக்குது. 18ஆம் தேதி சட்டசபை முதல் சட்டசபை ஆரம்பமாக போகுது. இது லைவ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அங்கே நடப்பதே எல்லாமே வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. அது என்னென்ன விஜய் அவர்கள் பேச போகிறாங்க, அமைச்சர்கள் என்ன பேச போகிறாங்க, நிதிநிலை அறிக்கை என்னென்ன வருமானம் வருது, ஏன் நீ இவ்வளவு சிஸ்டம் சொல்லும்போது என்ன மக்களுக்கு செய்ய முடியும், கொஞ்சம் காலதாமதம்ங்கிற விஷயத்துக்கெல்லாம் சொல்லி அவர்கள் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப துரிதப்படுத்தியிருக்காரு. அது சம்மந்தமாக நாளைக்கு சட்டசபையில் விஜய் அவர்கள் பேச போகிற தகவல் வருது. சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, பார்ப்போம். நாளைக்கு சட்டசபை ஆரம்பிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் வருதுங்கிறத வீடியோ தெரிஞ்சு மக்களுக்கு சொல்லலாம் சார். ஒரே ஒரு கேள்வி தான் சார். கடந்த 10 வருடங்களாக வந்து பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த 30 நாட்களில் வந்து பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தொடர்ந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அந்த கடந்த 10 ஆண்டுகள் இதை நீங்கள் ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் மக்கள்கிட்ட வருது, ரஜினி ரசிகர்கள் மத்தியிலே வருது. நீங்கள் வந்து ரஜினி சார் சொல்லி பண்ணுறீங்களா, இல்லை அவர் பேரை நீங்கள் கெடுக்குறீங்களா, அவர் தான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாருன்ற ஒரு குழப்பத்தை அவங்க இப்போ ஏற்படுத்திட்டாங்க. இல்லைங்க, அது ரஜினி சார் வந்து வரலைங்கிறத சொல்லிட்டாங்க. அரசியல் அவர் பேச விரும்பலை, அவரை போய்ஸ் கார்டில் பேசாமல் இருக்குங்க, அரசியல் தேர்தலில் போய் பார்க்குறாங்க. நேற்று கூட வந்து நிறைய பேர் பார்த்து வந்த ஒரு விஷயம் இருக்குது. இங்கே லதா ரஜினிகாந்த் மேடம் வந்து தேவையில்லாமல் இப்போ ஒரு மக்கள் மேடையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னை பொறுத்தவரை தேவையே இல்லைங்கிறத நான் சொல்லிக்கொள்வேன். நிறைய ரஜினி அரசியல்கிட்ட கூட பேசும்போது கூட வந்து ரஜினி சார் வந்துருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும், எங்களுக்கு நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம். ஆனால் அம்மா வர்றாங்க, அதில் வந்து பெரிய உடன்பாடு இல்லை, என்ன சாதிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் அவர்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து விஜய் அவர்களே வந்துட்டாங்கல்ல, நமக்கு ரஜினி ரசிகர்கள்ன்றது எவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க.
அவருடைய ஆதரவு நமக்கு இருக்குங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. பட் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக தான் மக்கள் மேடை ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் இயக்கம் மக்கள் மேடை ஒன்றா சேர்ந்தால் ஆச்சரியப்படுகிற ஒரு தகவலும் போது அப்போ இங்கே ரஜினி சாருடைய இமேஜ் வந்து கண்டிப்பாக லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்த மக்கள் மேடையின் மூலமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு வருது. ஏன்னா அவர் பாட்டுக்கு அரசியல் வேணாண்டு ஒதுங்கி போயிருக்காங்க, சினிமாவில் நடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்காங்க. அதான் சார் நான் சொல்கிறேன், ரஜினி சாரே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேடைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க தனிப்பட்ட இயக்கமாக இருக்காங்க, அவங்க இயங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இவ்வளோ குழப்பங்கள் வந்திருக்காது. ஏன்னா அவங்க பேசும்போது ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோடு வர்றேன் அப்படின்னப்போ லதா அப்படிங்கிற தனிநபருக்காக யாரும் வந்து இணைய மாட்டாங்க, ரஜினி சார் அப்படிங்கிற பேஸுக்காக மட்டும்தான் வந்து இணைவாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மைனஸாக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே எடுத்து சொல்கிறோம். அதான் அவர் கிளாரிட்டி பண்ணணும் அப்படின்றோம். அதாங்க, இதுக்கு முன்னாடி இவங்க பேசியிருந்தாங்கன்னா அது இப்போ இந்த கேள்வியில் வந்திருக்காது. பெண்களுக்காக எப்போவுமே குரல் கொடுப்பவர்கள் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஃபீல்டு ஒர்க் பண்ணி நீங்கள் எல்லா ஊர்களுக்கும் போய், முக்கியமாக திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் போயிட்டு நீ பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட உள்ளே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். நம்ம சென்னையிலேயே இருந்துட்டு நான் இங்கே பண்ணேன் தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ரஜினி சார் ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்க, புகைப்படத்தை பேரை யூஸ் பண்ணக்கூடாது. அதை லதா ரஜினிகாந்த் மேடத்திற்கும் அது பொருந்தும், அதுதான் நிஜம். அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிச்சிருக்கேன்னு ஒரு விஷயத்தை வேற சொல்கிறாங்க. இப்போ ரஜினி சார் தான் இதுக்கு இன்னொரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா, அவர் மேலே இருக்கிற சில விஷயங்கள், சர்ச்சைக்குள்ள விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ அது நிப்பாட்டுறதுக்கு வந்து ஒரு அறிக்கை, மீண்டும் அறிக்கை தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த சர்ச்சை உண்மையான மாதிரி இவங்க பேசுறதுக்கு அதுவும் இப்போ கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ இவங்க வர்றாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் நடந்த சர்ச்சையும் எல்லாம் உண்மைதான் போலகுதுன்ட்டு திரும்பவும் எல்லாரும் அங்கே பக்கமே திரும்பி பார்க்குறாங்க. அடுத்தது இந்த ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரஜினி ஆசையோடு உள்ளே வர்றாரு அப்படிங்கிறப்போ ரஜினி ரசிகர்களும் அதிர்ச்சி ஆகிறாங்க, விஜய் ரசிகர்களும் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சார் நீங்களும் இப்படி குழப்புறீங்களே அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் லெவலில் வந்திருக்காங்க. அப்படின்னா ஒரே ஒரு நபர் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்றதுக்காக தொடர்ந்து எத்தனை பேர் வர்றாங்க, கிளம்பி நேராக கிளம்பி வர்றாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மீதே வந்து அவங்க கட்சியினரே கேள்விகள் வைக்கிறாங்க. அது எப்படி சார் அவ்வளோ சீக்கிரத்தில் பிஜேபி விட்டுவாங்களா சார், அவங்க வந்து இந்தியாவையே ஒரு ரவுண்டு பார்த்துவாங்க, அது எப்படி இவரோட ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்களா, போய் நீ பிஜேபியில் இருக்கிறவங்களெல்லாம் நீயே சேர்த்து வச்சுக்க அப்படின்னு அது எப்படி சார் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு கேள்வி வருது. இவர்கள் 2 பேர் இணைந்து செயல்பட போகிறாருங்கிற இதுவும் வருது. இது எல்லாத்தையுமே அவர் தான் கிளாரிட்டி பண்ணணும். கிளாரிட்டி பண்ணலன்னா திரும்பவும் இது ஒரு பிளாக் மார்க் ஆகிடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.